வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய பழம், ஆனா அதனுடைய சக்தி அளவிட முடியாதது. நம்ம தினமும் சாப்பிடும் உணவுகளில் ஒரு நெல்லிக்காய் இருந்தாலே உங்கள் உடல் ஒரு மருத்துவமனையே ஆகிவிடும். அந்த அளவுக்கு உங்க உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை அந்த ஒரு நெல்லிக்காய் கொடுக்குது. நீங்க நம்பவே மாட்டீங்க, ஆனா இது உண்மை. நெல்லிக்காய் சாப்பிட ஆரம்பித்தவர்கள் மருந்தை மறந்து விடுவார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. நெல்லிக்காய்னா என்ன? நெல்லிக்காய்ங்கிறது ஆம்லா. இத ஆயுர்வேதத்துல அமிர்தம் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையான அமிர்தம் நெல்லிக்காய் தாங்க. இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, விட்டமின் சி ஆரஞ்சை விட 20 மடங்கு அதிகமாக இருக்குது. நீங்க ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கணும்னா அது எப்படியும் விலை எக்கச்சக்கமானது. ஆனா இந்த நெல்லிக்காயோ விலை மிகவும் மலிவானது, சீப்பா கிடைக்கக்கூடியது. இப்ப சீசன்ல அவைலபிளா இருக்குது. ஸோ நெல்லிக்காய் மிகவும் பெஸ்டான ஒரு ஃப்ரூட்டா இருக்குது. அதனால தான் இதை தமிழ் புத்தகங்கள்ல அவைக்கு அதியமான் குடித்த நெல்லிக்கனி அப்படின்னு நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அது நிறையவே இருக்கு. ஃபைபர்ஸ் சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு உணவா இந்த நெல்லிக்காய் திகழ்கிறது. அடுத்து அயன் சொல்லக்கூடிய இரும்பு சத்து நிறைய இருக்கு. ஒரு நெல்லிக்காய் உங்க உடல் முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டதுங்க. ஸோ ஒரு நெல்லிக்காய் தினமும் ஒன்று எடுத்துக்கிட்டா போதும். நிறையலாம் வேணா ஒன்னே எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதனுடைய நன்மைகளை நம்ம பார்த்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டால் காய்ச்சல் வரவே வராது. சளி இருமல் குறைஞ்சிரும். வைரஸ் பாக்டீரியா போன்ற தாக்குதல்ல இருந்து உங்க உடலை நீங்க காப்பாத்திக்கலாம். உங்க உடல் ஒரு கோட்டையாகவே மாறிவிடும். ஸோ அந்த அளவுக்கு உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிடும். அடுத்த நன்மை என்னன்னா, இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ நெல்லிக்காய் கொலஸ்ட்ராலை குறைக்கும், பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்தும், ஹார்ட் அட்டாக் அபாயத்தை குறைக்கும். ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு அருமருந்தாக இருக்குது. ஸோ தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலே இருக்காது. இதயம் பலமாக இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை நீளமாக இருக்கும். அதாவது உங்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கும். ஸோ டெய்லி ஒரு நெல்லிக்காய் உங்களுடைய ஆயுள் காலத்தை மீட்டு கொடுக்குது. அடுத்து கண் பார்வை மற்றும் மூளையை பாதுகாக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. கண் பார்வை தெளிவாகும், நினைவாற்றல் அதிகரிக்கும், மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். 80 வயதுலையும் 20 வயது போல மூளை ஷார்ப்பா இயங்க ஆரம்பிக்கும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டா. அடுத்த முக்கியமான நன்மை என்னன்னா, உங்களுடைய தோல் மற்றும் முடியை பாதுகாக்கிறதுக்கும், முகம் பிரகாசமாகவும், வயது குறைவான தோற்றம். எல்லாருக்குமே இளமையா இருந்தா ரொம்ப பிடிக்கும். 60 வயதுலையும் 30 வயது போல தோற்றம் அளித்தா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும்ல. அப்ப நெல்லிக்காயை இன்னைக்கே சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்க இது வரைக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி நன்மை கிடைச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க. இது வரைக்கும் நீங்க சாப்பிடலன்னா நீங்கள் இனிமேல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவிடுங்க. அடுத்து முடியை கருமையாக்குறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. இது ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி தன்மை கொண்டது. முதுமையை தடுக்கும் வல்லமை கொண்டது நெல்லிக்காய். முடிய எப்பொழுதுமே கருமையாகவே வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நிறைய பேருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இருக்கு. ஏன்னா பல எண்ணெய்கள் வந்துருச்சு. பல விளம்பரங்கள்ல பார்த்து நிறைய பேர் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகுது, ஒவ்வொருத்தருக்கு முடி ஃபுல்லா கொட்டி வலிக்கையா போயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் நெல்லிக்காய் தினமும் எடுக்கும் பொழுது முடி நல்லா வளரவும் செய்யும், கருமையாக்கவும் படும். நேச்சுரல் பியூட்டி சீக்ரெட் அப்படின்னா நெல்லிக்காய் தாங்க. நீங்க நிறைய பேரை போய் பாருங்க, ரொம்ப முகம் பிரகாசமாகவும் அழகான தோற்றத்தையும் கொண்டவங்கள்ட்ட போய் கேளுங்க. நீங்க என்ன உணவு உங்க உணவுல சேர்த்துக்கிறீங்கன்னா அதுல நெல்லிக்காயும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க உடல் தோற்றத்தை வசீகரமாக்குறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. அடுத்த நன்மை என்னன்னா, டயபெட்டிஸ் அண்ட் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. பிளட் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நிறைய பேர் சர்க்கரை வியாதினால அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நெல்லிக்காயை ரெகுலராக எடுக்கும் பொழுது சுகர் கண்ட்ரோலில் கொண்டு வரப்படும். அதே மாதிரி செரிமானம் சீராக்கப்படும்.
நீங்க எது சாப்பிட்டாலும் செரிக்கவில்லை என்று சிலர் கூறுவார்கள். அவங்க எல்லாமே நெல்லிக்காய எடுத்துட்டு வரும்போது, என்ன சாப்பிட்டாலும் உடனே செரிமானம் ஆயிரும். அந்த மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறதே உங்க உடலுக்கு இருக்காது. உடல்ல உள்ள இருந்து சுத்தம் செய்யும் தன்மை கொண்டது. குடல பாதுகாக்க வல்லது. குடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும் தன்மை கொண்டது நெல்லிக்காய். அடுத்து ஒரு சூப்பரான நன்மை என்னன்னா, உடலுக்கு சக்திங்க. யாருக்கு தான் உடலுக்கு சக்தி குடுத்தா பிடிக்காது? இந்த நெல்லிக்காய் உடலுக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு சக்தியையும், ஸ்டாமினாவையும் கொடுக்கும். நெறைய பேருக்கு இது தெரியாது. அது புளிக்குது அப்படிங்கிறது, புளிப்பு தன்மையா இருக்குதுன்னு நெறைய பேர் அத தவிர்த்துறாங்க. ஒரு சோர்வான உடலுக்கு நெல்லிக்காய் எடுக்கும் பொழுது உடல் சோர்வு முழுமையா போயிருது. அந்த நாள் முழுக்க ரொம்ப எனர்ஜியாவும், புத்துணர்ச்சியுடனும் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. உடல் பலவீனம் இருக்கிறவங்க, உடல் சோர்வு இருக்கிறவங்க கண்டிப்பா தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துருக்குங்க. உங்க உடல்ல பலவிதமான மாற்றத்த நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. உடலுக்கு பலம் இன்ஸ்டன்ட்டா அதிகரிக்கும். உடல்ல ஸ்டாமினா, பவர் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஒரு நெல்லிக்காய் ஒரு குண்டான் சத்து அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி மிகுந்தது ஒரு சின்ன நெல்லிக்காய். கண்டிப்பா நெல்லிக்காய எல்லாருமே எடுத்துக்கிறணும். எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிடுறதுக்கான சரியான முறைகள பார்த்துரலாம். நெல்லிக்காய நம்ம பச்சையாக அப்படியே கடிச்சும் சாப்பிடலாம். ஜூஸ் போட்டும் சிலருக்கு பல் ரொம்ப கூச்சமா இருக்கும். நெல்லிக்காய பச்சையா சாப்பிட முடியாது. அப்ப அவங்க ஜூஸ்ல வடிவா எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். சில பேர் தேன் நெல்லிக்காய், தேனுடன் ஊற வச்சு அந்த நெல்லிக்காயும் சாப்பிடலாம். இது எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் காலையில காலியான வயிற்றில எம்ப்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரெல்லாம் கவனமா இருக்கணும் இத சாப்பிடும்போது, ஏன்னா எல்லாருக்குமே எல்லா பொருளுமே சூட் ஆகாதுல்ல. லோ பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக நெல்லிக்காய தவிர்க்கணும். அதிகமா சாப்பிட வேண்டாம். எந்த ஒரு பொருளுக்கும் அளவுங்கிறது இருக்குது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். அதிகமா சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு 1, 2 போதும். டெய்லியுமே எடுத்துக்கிறங்க நல்லது. ஆனா ஓவரா ஒரே நாள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்லே 10 எடுக்கிறது, 5 எடுக்கிறது, ஜூஸா எடுத்தாலுமே எடுக்க வேண்டாம். ஜூஸா எடுத்தாலுமே 1 இல்ல 2 எடுத்தா போதும். தினமும் 1, 2 எடுத்தாவே போதுமானது. நண்பர்களே, நம்ம தேடக்கூடிய மருந்து நம்ம அருகிலேயே இருக்குது. அதுதாங்க நெல்லிக்காய். இன்று முதலே நீங்க ஒரு நெல்லிக்காய சாப்பிட ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை முழுவதுமே மாற்றப்படும். நீங்களே அத தொடர்ந்து ஒரு 30 நாட்கள் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 30வது நாள் நீங்க உணர்வீங்க. அடடா! நம்ம உடல்ல இவ்வளவு பெரிய மாற்றம் தெரிகிறதே அப்படின்னா, அந்த அளவுக்கு உங்க உடல்ல உள்ளிருந்து மருந்தா செயல்படக்கூடியது தான் இந்த நெல்லிக்காய். இது ரொம்ப சீப் தான். உங்களுக்கு பச்சையா சாப்பிட புளிக்குதுன்னா, நம்ம தேன் நெல்லிக்காய் சொன்னோம்ல, அத வாங்கி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம். நண்பர்களே, நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு நெல்லிக்காய் ஈக்குவல் டு 100 மருந்துக்கு ரொம்ப ரொம்ப சமமானது. கண்டிப்பா நெல்லிக்காய நீங்க சேர்த்துக்கிறங்க. அதிகமா எடுக்க வேணாம். ஒரு நெல்லிக்காய் 80 வயசுலயும் 20 வயசு போல ஒரு எனர்ஜி, சுறுசுறுப்பு, ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய். நெல்லிக்காய கண்டிப்பா உணவுல எடுத்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.